ஹாய்ங்க, வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக். இன்றைக்கி நம்ம காமாட்சி ஆன்டிக்கில் என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளும் விலை சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எதுக்காவது விலை விட்டு போயிருந்தால் அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் பார்க்குறது ஒரு டம்ளருங்க. நல்ல பல நல்ல கோல்டு மாதிரி இருக்குது, பாலிஷோடு வந்திருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. நல்ல எந்த ஒரு கோடு கீடு எதுவும் இல்லாமல் ப்ளைன் டிசைன் நல்லா இருக்குது. இதோட ரேட்டு 850ங்க, 850 ரூபா. ஒரு 100 ml பிடிக்கும் வெங்கலம். அடுத்ததாக நாம் பார்க்குறது இது பிரான்ஸ் கிடையாதுங்க, பித்தளை தான். ஆனால் இதில் வேலைப்பாடு அதிகமாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். கையில் கார்விங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட்டு 1050, 1050 ரூபா. 1050. இந்த கார்விங்க்கு தாங்க ரேட்டு. இதெல்லாம் அந்த காலத்துது. இது பாலிஷ் பண்ணதில் உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியுது. இது ரொம்ப பழசுங்க. உயரம் கூட காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் டிசைன்ஸும் வருது பாருங்கள். நல்ல அழகான டிசைன் இருக்குங்க. நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்ன டிசைன்னு. இதில் பாலிஷில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக தெரியல. இப்படி பார்க்குறதோட இன்னும் கையில் வாங்கி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு தவ சொம்புங்க. இதுவும் ரொம்ப பழசு தாங்க. ரொம்ப பாலிஷ் பண்ணி ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. சுவாமிக்கு தீர்த்தம் வைக்கலாம், தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பயன்பாடு எதுவோ அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த 3 விரல் உள்ளே போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். உயரம் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 1100. இது பிரான்ஸுங்க, வெங்கலம். பழசு, ரொம்ப பழசு, பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் டிசைன்லாம் எதுவும் இல்லைங்க, அப்படியே கெட்டியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளோதான். வாய்ப்பகுதி. அடுத்ததான் நாம் பார்க்குறது இன்னொரு டிசைன் டம்ளருங்க. இதில் கொக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய கழுத்தை வளைச்சி இருக்கிற மாதிரி ஒன்று, இன்னொன்று நல்ல குனிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன். ரொம்ப அழகான டிசைனுங்க. தெரியுதுங்களா கொக்கு எவ்வளோ கழுத்தை வளைச்சி இருக்குது பாருங்கள். இதோட ரேட்டு 1200. இதில் கார்விங் ஜாஸ்திங்க. 1200 ரூபா. ஹைட்டு பார்த்துக்கோங்க, 4 இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இன்ச்சு கிட்ட இருக்குது. நல்ல அழகான அமைப்பில் இருக்குது. டிசைன் பக்கத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது இன்னொரு டம்ளருங்க. முதல்ல ஒரு டம்ளர் பார்த்தோம், அதே மாதிரி பிளெயின் டம்ளர் இது ஒன்று. இதோட ரேட்டு 950, 950 ரூபா. இதோட ரேட்டு 950. அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லா சுத்தமாக பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. நிறைய பேர் அப்படியே யூஸ் பண்ணணும்னு கேட்குறதுனால நம்ம இந்த வேலை பண்ணி அழகாக உங்களுக்கு போட்டிருக்கோங்க. இது ஒரு மணிங்க, யானை மணியா காளை மாடுக்கு கட்டின மணியாக எனக்கு தெரியல. மணி பிரான்ஸு. உள்ளே இருக்கிற மணி அது இரும்பு. சும்மா வாசலில் ஷோக்கு கட்டுறது இல்லை ஒரு எது மேல்னா வைக்கிற மாதிரி இருக்குது இந்த மணி. ரொம்ப பழசுன்றதுனால அது கலைப்பொருள்லையும் ஆன்டிக்லேயும் இருக்கும். அந்த பிடிக்கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கருப்பு. இதுலேயும் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதோட ரேட்டு 2100ங்க, 2100 ரூபா. பெருசுங்க, நல்லா கனமாக இருக்குது. சின்ன மணி கிடையாது, நல்லா பெருசு. ஒரு 2 இன்ச்சு அகலம் உள்ளது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மாட விளக்கு. ரெண்டும் சேர்த்து 1900, 1900 ரூபா. ரெண்டும் சேர்த்து, ரெண்டும் ஒன்றா தாங்க கொடுக்குறேன்.
இது ஒரு பவுலுங்க, ஒரு கிண்ணம். குழம்பு வைக்கலாம், எண்ணெய் வச்சுக்கலாம், நெய் ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி உள்ளது வெண்கலம் தான் இது. நல்லா கனமாக இருக்குது. 2200, நல்ல வெயிட் உள்ளதுங்க. 2200 சாதாரண சின்ன கிண்ணம் புதுசே இன்றைக்கி 1800, 1900 சொல்கிறாங்க. இது பழசு, ரொம்ப நாளே இது பாதுகாத்து வச்சுருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பூக்கூடை. 2 பக்கமும் வளையம். இது மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் இது பாலிஷ் பண்ணி போட்டிருக்கோம் நாம். நல்ல ஹைட்டும் இருக்குது. கைப்பிடியோட ஹைட்டு காட்டியிருக்கேன். பூக்கூடையோட அகலம் பார்த்துக்கோங்க. வெயிட்லெஸ் தாங்க, ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது. இது நீங்கள் அழகாக கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பன்னீர் சொம்புங்க. நவராத்திரிக்கெல்லாம் வரவேற்கும் பொழுது இதை பயன்படுத்துவாங்க. ஹைட்டு பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 750ங்க. 650, 650 ரூபா. இதோட ரேட்டு 650 ரூபா. அடுத்ததான் நம்ம பார்க்குறது 10 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு மத்து. 10-10.5 இன்ச்சுக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு மத்து. நல்ல பருப்பு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு, கீரை எல்லாமே கடையலாம். வயசானவங்களுக்கு கஞ்சி கரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். மத்து நல்லாயிருக்கு, மாற்றா மாதிரியும் இருக்குது. இதோட ரேட்டு 2200 ரூபா. 2200 மத்து. மத்தோட விலை 2200 ரூபா. இது ஒரு வெங்கல சொம்புங்க, பாதம் வச்ச வெங்கல சொம்பு. நல்லா முழுக்குன்னு இருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, நீங்கள் அது மாதிரி தான் கேட்பீங்க. நல்லா சுத்தமாக இருக்கிறதா கொடுங்கம்மான்னுவீங்க நிறைய பேர். அந்த மாதிரி உள்ளது தான் இது. ரொம்ப ரேர் பீஸுங்க, தெரியுதுங்களா? பழமை இதுலேயே தெரியும். 2100 ரூபா. இது 2100, 2100 ரூபா. நல்ல வெங்கலம், பிரான்ஸுன்னு சொல்லுவீங்க இல்லையா, நீங்கள் பார்க்கும்போதே நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. இது வெள்ளை பித்தளையான்னு எனக்கு தெரியலங்க. 11 இன்ச்சு, 10.5 இன்ச்சிலேருந்து 11 இன்ச்சு கிட்ட அகலம் இருக்குது. நல்லா பூஜைக்கு எடுத்துகிட்டு போகலாம், சாப்பாடு எடுத்து வைக்கலாம், பழங்க வைக்கலாம். டிசைன் பாருங்கள், ஃபுல்லாக கட்டிங், முத்து டிசைன் ஒரு லைனு, அதுக்கப்புறம் கட்டிங் டிசைன், அதுக்கப்புறம் பிளேட் மாதிரி இருக்குது. சைடில் 2 பக்கம் பிடிக்கிற மாதிரி ஹேண்டிலும் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பத்தரையிலேருந்து 11 இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு 3 இன்ச்சு, 3 to 3.5 இன்ச்சு உயரம் இருக்குது. இது ஒரு மரக்காங்க, அரிசி அளவை படின்னு சொல்லலாம். பழங்காலத்துது. இது நான் பாலிஷ் பண்ணதில் இந்த கலர் கிடைக்கிது உங்களுக்கு. இது ரொம்ப கருப்பாக இருந்தது. கருப்புன்னா கருப்பு அப்படி இருந்தது. பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இது பழசு தான், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. உயரம் பார்த்துக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சு, 8 to 8.5 இன்ச்சு. தெரியுதுங்களா? உள்பக்கமெல்லாம் இதுதான். இதை வச்சு தான் நான் சொன்னேன் பழசு, ரொம்ப பழசு. என்கிட்ட வரும்போதே அது அப்படி தான் இருந்தது, ரொம்ப பழமையானது. கீழ்ப்பக்கம் பாருங்கள், அதனோட வடிவமைப்பில் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை தட்டி தட்டி செய்வாங்க இல்லையா, ஜாயின் பண்ணி, அந்த மாதிரியில் இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. இந்த பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு யானைங்க. இது ரோஸ் வுட்டா டீக் வுட்டான்னு தெரியாது எனக்கு. வேணுன்றவங்க கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது சின்ன யானை, அம்மா நிற்கிது, ஆனால் நான் தாம்மா தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி அது ஓடி வருது. நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா தூக்கவே முடியாது அந்த குழந்தையால் அந்த பொருளை. ஆனால் நான் தூக்கிடுவேம்மா, நீ தள்ளுமா அந்த பக்கம் அப்படின்னு வரும் நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க. அந்த மாதிரி அந்த யானை பெரிய கட்டைகள் உள்ள ஒரு இடத்த நான் தள்ளிடுவேன் அப்படின்னு அம்மாட்ட காட்டுது. அம்மா தூரமாக நின்று ரசித்து பார்க்குது. இந்த மாதிரி வடிவமைப்பெல்லாம், அதாவது ஓவியத்திலேயே ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஹைட்டு பார்த்துக்கோங்க.
அகலம் ஒரு 12 இன்ச்சு 11 டு 12 இன்ச்சு இருக்குங்க. இந்த இது நீட்டு நல்ல அழகான அமைப்பில் இருக்குது. தாயும் பிள்ளையும் இருக்கிற மாதிரி ஒரு யானையோடைய பொம்மை. உங்களுக்கு வேணுன்றவங்க கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கும் நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் கொடுத்தது திரும்ப கேட்காதீங்க. ஏதாவது சொல்லாமல் இருந்து டீட்டெயில் கொடுக்காமல் இருந்தால் அதுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேன். இந்த வாட்டி கொஞ்சம் பொருள் தான் போட்டிருக்கேன். இதில் வேணுன்றது ஒவ்வொன்றா புக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூங்க.